கர்த்தர் வைத்திருக்கிற. ஆண்டவரே, யாரும் நிக்க விட மாட்டேங்கிறாங்க, அதை நீ மைண்ட் பண்ணாத. உன் கோல் இன்னும் துளிரல, அதான் விஷயம். உன்னையும் உன் அழைப்பை ஏன் அங்கீகரிக்கல தெரியுமா? உன் கோல் துளிரல. உன் கோல் துளிறது வரை நீ காத்துறாத, உன் ரோலை நீ செய். எல்லா கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும்போது நீங்க செய்றீங்க தெரியுமா? இந்த ஆரோன் இந்த இடத்துல வந்து நிக்கிறார். மோசே நின்னாலும் அது பரவாயில்ல. ஏன்னா மோசைக்கு விரோதமா முறுமுறுத்ததை விட யாருக்கு அகேன்ஸ்டா தான் ரொம்ப முறுமுறுக்கிறாங்கன்னா ஆரோன் வந்து நிக்கிறார். எப்படி வாடி வந்து நிக்கிறார், நிக்கணுமே நிக்கல. ஆண்டவர் அதுதான் பார்க்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. அதாவது மனதளவுல தளர்ந்திருந்த ஆரோன ஆனாலும் நின்னா ஆண்டவர் சொல்றார், இனி நான் வெயிட் பண்ண மாட்டேன், விடியல் வரப்போகிறது. சில உள்ளங்களுக்கான தீர்க்க தரிசனம், சில விடியற் காலம் சிலருக்கு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜெபாவி என்னில் ஊற்றும். ஒரு டைம் ரொம்ப ஆயிட்டு, ஒரு 3 minutes நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு ஜெபம், நீங்க வீட்டுல போய் இதை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். நீ வினேகாஸ் பண்ண பாவம் தான் பிரச்சனை காரணம். ஆனா ஏலி, நீ ஜாமக்காரன மாறி இருந்தேன்னா தடுத்திருக்கலாமே. நீ கர்த்தர் என்னோடு தான் பேசினார். நிச்சயம் உள்ளவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருந்தல். நேரம் ரொம்ப ஆனதுனால நான் அங்கே ஜெபிக்க விரும்புறேன். ஆனா உண்மையா ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏலிய மாதிரி எசேக்கியாவை மாதிரி நான் எனக்கு மட்டும் காவலாளனா இருந்துட்டு என் குடும்பத்தை விட்டுறக்கூடாதுப்பா, சபையை விட்டுறக்கூடாதுப்பா, தேசத்தை விட்டுறக்கூடாதுப்பா. ஆண்டவரே, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் உணர்ந்தவனாய், உள்வாங்கினவனாய், திறப்பில் நிக்க நோவா மாறி, திறப்பில் நிக்க யாக்கோப மாறி போராட, மோசைய மாறி திறப்பில் நிக்க, நோவா மாறி குடும்பத்தை கட்டி எழுப்ப, ஆரோன மாதிரி நிக்க எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். கர்த்தர் உனக்கு ஒரு ஜாமக்காரன் ரோல் கொடுத்திருக்கிறார்னா உனக்கு ஒரு விடியற் காலத்தையும் வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு விடியற் காலத்தையும் வைத்திருக்கிறார். அந்த கிருபையின் ஆவி ஊற்றுங்க. ஆண்டவரே, கண்கள் இருளடைகிற நிலைமை எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்குள்ள இந்த ஆவிக்குரிய மந்த நிலைமை வேண்டாம். ஒரு அனலை தருவீராக, ஒரு அனல் உண்டாக செய்வீராக, ஒரு அனல் உண்டாக செய்வீராக, ஒரு அனல் உண்டாக இயேசுவின் நாமத்தில். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். கர்த்தர் கிருபையை ஊற்றுறார், கிருபையை ஊற்றுறார். உன் ஜெப ஜீவியத்தை தட்டி எழுப்புறார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க, அந்நிய பாஷையில உன் கோல் துளிர்விடும் காலம் சமீபிக்கிறது. ஆண்டவரே, கிருபையை ஊற்றுவீராக, கிருபையை ஊற்றுவீராக. கிருபை தாங்கப்பா. அறிந்து மசதியா இருக்கிற நிலையினே வேண்டாம். காலங்களை ஜாமக்காரனுக்கு தெரிவிக்கிறவரே, விடியற் காலம் எது பகற்காலம் எது என்பது ஜாமக்காரனுக்கு அறிவிக்கப்படுகிறதே. அந்த கிருபையை ஊற்றுங்கப்பா. 2 கரங்களை உயர்த்தி காலம் அறிந்து செயல்பட எனக்கு கிருபை தாங்க. எங்க அமைதியா இருக்கணும், எங்க செயல்படணும், எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீத போல குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுக்கிற ஜாமக்காரனாய் என்னை நிறுத்துங்கப்பா, என்னை நிறுத்துங்கப்பா, என்னை நிறுத்துங்கப்பா. விட்டுறாதீங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. ஆண்டவரே, நன்றி. உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இதை கேட்க பண்ணினீர். கர்த்தாவே, எங்களோடு பேசினீர்.
ஏசாயா 62 சொல்லி இருக்கிறபடி, ஆமே, நான் ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன்னு சொன்னீரே, அப்படியே உங்க தலை மேல உங்க கையை வச்சு என் மேல இந்த கட்டளை பிறக்கட்டும் ஆண்டவரே, என் மேல இந்த கட்டளை பிறக்கட்டும். இனி என் தானியம் சத்துருவுக்கு ஆகாரமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, இனி என் தானியம் சத்துருக்கு ஆகாரமாய் போகாதபடிக்கு ஒரு ஜாமக்காரனாய் கர்த்தாவே, உம்முடைய கட்டளை என் மேல் பிறப்பிக்கப்படுவதாக, உம்முடைய கட்டளை என் மேல் பிறப்பிக்கப்படுவதாக. நன்றி அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. ஒவ்வொருவரை முத்திரை போட்டு அனுப்பும், சாட்சியாய் நிறுத்தும். ஆமென். சீக்கிரம் நீர் அநேகரை சொல்ல வைக்க போகிறீர். இத்தனை வருடம் உலர்ந்திருந்த என் வாழ்க்கை துளிர் விட்டது. என் வாழ்வின் விடியற் காலம் வந்தது. நன்றி ஆண்டவரே. கிருபை பெருகட்டும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை